عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي هدانا لدين الإسلام وما كنا لنهتدي لولا أن هدانا الله. الصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم الذي أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فصل لربك وانحر. وقال نبينا صلى الله عليه وسلم அன்பு மிக்கவன் அருள் மிக்கவன் ஏது வல்லவனாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். ஸலாத்தும் ஸலாமும் ஷஃபீல் முத்னிபின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவற்றை அப்படிக்கப்படி அடித்து சராமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் தபாத்தாவின் நாதாக்கள் ஷஹதாக்கள் அம்பியாக்கள் அவுலியாக்கள் மீதும் குறிப்பாக சபையில் அமர்ந்து கொண்டிருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய பட்டாள கருணை என்றென்றும் எந்நாளும் என்றும் நிலவட்டுமாக. இன்றைய தினத்திலே ஒவ்வொரு பள்ளிவாசல்களின் மெம்பர்களின் மஹராபுகளிலும் 3 நபர்களுடைய தியாகத்தை பற்றி தான் பேசிக்கொண்டே இருப்பார்கள். அதில் குறிப்பாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈமானும் அவர்களது தியாகங்களும் எப்படிப்பட்ட தியாகங்களாக அவர் வாழ்க்கையை கடந்து சென்று இந்த சமூகத்திற்கு சமர்ப்பித்து சென்றிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிற பொழுது, அருமையான சகோதரர்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு ஒரு முன்னோடி நபியாக, நமக்கு ஒரு முன்மாதிரி வழிகாட்டியாக வாழ்ந்து சென்று சமர்ப்பித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு காலகட்டத்திலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை தவிர வேறு யாரை நான் வணங்க மாட்டேன், அல்லாஹ்வை தவிர நான் வேறு யாருக்கும் பயப்பட மாட்டேன், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நான் ஒருபோது மீற மாட்டேன், அப்படி மீறுபவர்களை ஒருபோது நான் விட்டு வைக்க மாட்டேன் என்பதாக என்று தன்னிச்சையாக யாருடைய துணை இல்லாமல் தனித்துவத்தை எடுத்து சென்றார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். காலம் கடந்து போக, வயதுகள் கடந்து போக, ஒவ்வொரு காலகட்டத்திலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதனை செய்து கொண்டே இருக்கிறான். அருமையானவர்களே, வயதுகள் கடந்து கொண்டே இருக்கிறது. சுமார் 83 ஆண்டுகளுக்கு பிறகு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து, அல்லாஹ்விடத்திலே தொழுது, அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து, அல்லாஹ்விடத்திலே மன்றாடி ஒரு அற்புதமான குழந்தையை பெற்றார்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். 83 ஆண்டு காலத்துக்கு மேலாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்தார்கள். அல்லாஹ் ஒன்றை நினைத்து விட்டானே ஆனால், அல்லாஹ் நாடி விட்டானே ஆனால், எத்தனை வயதானாலும் குழந்தை செல்வத்தை கொடுக்க முடியும். அந்த நம்பிக்கை நம் உள்ளத்தில் வர வேண்டும். அருமையான சகோதரர்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முடி நரைத்தது. அப்போது கூட அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், அல்லாஹ்வே, ரப்பே, இறைவா, எனக்கு வயது கடந்து கொண்டே இருக்கிறது, காலம் கடந்து கொண்டே இருக்கிறது, எனது உடல் எல்லா சக்தியும் நான் இழந்து விட்டேன், உடல் சக்தி இழந்து விட்டேன், மேலும் பலகீனமாகிவிட்டேன் என்று அல்லாஹ்விடத்தில் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு தெரியுமா அல்லவா, நம் நபி இப்படித்தான் இருப்பார், இப்படித்தான் வாழ்வார் என்று அல்லாஹ்வுக்கு தெரியுமா அல்லவா. இருந்தாலும் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பல்வேறு வகையான சோதனை, ஒரு சோதனையில் 2 சோதனைகள் மாறாக பல சோதனை கொடுத்து அல்லாஹ் சோதித்தான். அப்போது அவர்கள் அல்லாஹ்வின் நம்பிக்கையும் தவக்கலும் வைத்தார்கள், வெற்றி பெற்றார்கள். சிறிது காலம் கிடைக்கிறது. தன் பச்சிளம் குழந்தையான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் தனது மனைவி ஹாஜரா அவர்களையும் பாலைவனத்திலே விட்டு வருமாறு அல்லாஹ்விடத்திலிருந்து கட்டளை வருகிறது. அங்கு உணவு கிடையாது, ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த பாலைவனத்திலே தன் மனைவியும் நீண்ட காலத்துக்கு பிறகு அற்புதமாக பெற்ற இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அழைத்து சென்று விட்டு விடுகிறார்கள்.
விட்டு விட்டுட்டு கிளம்புகின்ற அந்த சமயத்திலே அப்போது ஹாஜரா அம்மா அவர்கள் கேட்கிறார்கள், இப்ராஹிமை எதற்காக நீங்கள் இங்கே அழைத்து வந்தீர்கள் என்று கேட்ட பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மௌனமாக இருந்தார்கள். மீண்டும் கேட்டார்கள், அப்போது மௌனமாக இருந்தார்கள். மூன்றாவது முறையாக ஹாஜரா அம்மா அவர்கள் கேட்டார்கள், இது உங்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையா என்று கேட்ட பொழுது ஆம் என்று கூறினார்கள். அப்போது ஹாஜரா அம்மா அவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வான், ஒருபோதும் எங்களை கைவிட மாட்டான் என்பதாக சொல்லிவிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வழி அனுப்பி விடுகிறார்கள். அதன் பிறகு சிறிது நேரத்திற்கு பிறகு பச்சிளம் குழந்தையான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழத் தொடங்கிவிட்டார்கள். எதற்காக அழுகிறார்கள் என்று சொன்னால் தாகத்தால் அழுகிறார்கள். ஹாஜரா அவர்கள் கொண்டு வந்த தண்ணீர் குறைவாக இருந்த அதை கொடுத்தார்கள். சிறிது நேரம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். மீண்டும் அழத் தொடங்கினார்கள். அப்போது ஹாஜரா அவர்களுக்கு தண்ணீர் இல்லை. உடனே சஃபாவிலிருந்து மருவாவிற்கும் மருவாவிலிருந்து சஃபாவிற்கு ஒரு தடவை 2 தடவை இல்லை 7 முறை கடல் சென்று விட்டு வந்தார்கள். அதன் பிறகு அல்லாஹ் உதவி செய்தான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலடியிலே தண்ணீர் வருவதற்கு அல்லாஹ் உதவி செய்தான். கொப்பளித்துக் கொண்டு வருகிறது. அப்போது ஹாஜரா அம்மா அவர்கள் ஓடோடி வந்து வருகிறார்கள். வந்துவிட்டு சொல்கிறார்கள், அந்த தண்ணீரை வட்டமிட்டு சொல்கிறார்கள். அதற்கு பெயர் வைக்கிறார்கள், சம்சம் என்று பெயர் வைக்கிறார்கள். நில்லு நில் என்று 3 முறை கூறினார்கள். அந்த அவர்கள் வட்டமிட்டு அந்த நில் என்று சொல்லவில்லை என்று சொன்னால் இந்த உலகம் முழுவதிலும் சம்சம் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டே இருக்கும். இந்த ஒவ்வொரு ஹாஜிகளும் உம்ரா செய்கின்ற பொழுதும் ஹஜ் செய்கின்ற பொழுதும் அங்கு சென்று சம்சம் நீரை மட்டும்தான் அருந்துகிறார்கள் என்பதை நமக்கு தெரியும். பிறகு அங்கே ஹஜ் செய்துவிட்டு ஊருக்கு வருகின்ற பொழுது தண்ணீரை கொண்டு வருகிறார்கள். அந்த தண்ணீரில் எல்லா விதமான நோய்க்கும் ஷிஃபாவும் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். நாம் எதை நினைத்து குடிக்கிறோமோ அந்த நோக்கம் நிறைவேறும் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். மேலும் சிறிது காலம் அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு கனவு காண்கிறார்கள். என்ன கனவு என்று சொன்னால், நீண்ட காலத்திற்கு பிறகு பெற்றெடுத்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுப்பதாக கனவு காண்கிறார்கள். உடனே தன் மனைவியையும் மகனையும் விட்டு சென்ற இடத்திற்கு வருகிறார்கள். வந்து நின்று சொன்னார்கள், மகனை அழைத்து சொல்கிறார்கள், ஓ என் அருமை மகனே, நான் உன்னை நீண்ட காலத்திற்கு பிறகு அல்லாஹ் எனக்கு அற்புதமா தந்தான். இருந்தாலும் கூட இப்போது நான் ஒரு கனவு வந்திருக்கேன் என்று சொன்ன பொழுது அப்போது அந்த மகனார் சொன்னார்கள், அருமை தந்தையே, நீங்கள் ஏவியதை நீங்கள் செய்யுங்கள் என்பதாக சொன்னார்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதன் பிறகு அல்லாஹ் உங்களுக்கு இப்படித்தான் நாட வேண்டும் என்று சொல்லியிருந்தால் அதை நீங்கள் உடனே நிறைவேற்றுங்கள் என்பதாக சொன்ன பொழுது உடனே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து செல்கிறார்கள். அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்போது ஷைத்தான் குறுக்க வந்து நேரம் ஹாஜரா மாட்டா வந்து, இந்த மாதிரி ஒரு கணவர் உங்க மகன் அறுப்பதற்காக அழைச்சிட்டு போறாரு என்று சொன்ன பொழுது ஹாஜரா அம்மா சொன்னார்கள், என் கணவர் செய்தால் அது அல்லாஹ்வுடைய உத்தரவாக இருந்தால் அவர்கள் சரியாகத்தான் செய்வார்கள் என்று சொன்ன உடனே ஷைத்தான் இங்கிருந்து நேர இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பக்கம் போயிட்டான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் போயிட்டு அவன் சொல்லிதான் கூட்டு போறான். இருந்தாலும் கூட அப்போ அப்படியே வழி எடுக்கலாம் பார்க்கலாம், அப்பவும் முடியல. அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தடுத்து பார்க்கலாம், முடியல. அதன் பிறகு ஓடிடுறான். அதன் பிறகு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து சென்று படுக்க வைக்கிறார்கள். மல்லாக்க படுக்க வைத்து விட்டு அப்போது அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், என் அருமை தந்தை, நீங்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையிலேவா நிறைவேற்ற இருக்கிறீர்கள், எனவே நீங்கள் என்னை சற்று சாயலாக வைத்தார்கள். ஏனென்று சொன்னால் நீண்ட காலத்துக்கு பிறகு என்னை பெற்றீர்கள், இருந்தாலும் கூட அல்லாஹ் உங்களை இந்த கட்டளை நிறைவேற்ற சொல்லியிருக்கிறேன். எனவே நீங்கள் சாயலாக வைத்தார்கள். உங்கள் என் மீது வைத்த பாசம் உங்களுக்கு மிகைத்துவிடும். எனவே நீங்கள் சற்று சாயலாக வைத்தார்கள் என்று சொல்லிவிட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கத்தி வைத்து அறுக்கிறார்கள். கத்தி அறுக்க மறுக்கிறது. வேகமாக அறுக்கிறார்கள். அறுக்கவில்லை. உடனே கோபத்தில்
பாறையின் மீது அடிக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இருக்கிறான், நபியே, நரபலி கொடுப்பது இஸ்லாம் மார்க்கத்தில் அனுமதி இல்லை. நரபலி கொடுப்பது இஸ்லாம் மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. எனவே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆட்டை கொண்டு வந்து இதை அறுத்து நீங்கள் பலியிடுங்கள் என்பதாக சொன்ன வரலாறுகளை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறினான், ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், உன் இறைவனை நீ தொழுது குர்பானி கொடுப்பீராக என்பதாக சொல்கிறான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு ஒரு தந்தை ஸ்தானத்தில் இருக்கிறார்கள். நம் குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும் சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வளர்த்ததை போல் சரியத்தின் பால், சட்டத்தின் பால், குர்ஆனின் பால், தீனின் பால் வளர்க்கப்பட வேண்டும். எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் குழந்தைகளை அப்படி வளர்க்கக்கூடிய வாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கு எனக்கும் தந்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.